இதயம் பலவீனமான சங்கிகள், அவர்களது அடிமைகள், அணில் குஞ்சுகள். இந்த வீடியோவை பார்க்காதீங்க. பார்த்தால் வரும் கண்ணீருக்கும் கதறலுக்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல. கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? இவன் ஒருத்தருக்காக நீ பெத்த புள்ள சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ? பார்த்ததில்லையா? கடவுளை பார்த்திருக்க நீ? டேய், இந்த பாடி எத்துமா எங்க எரிங்கடா. தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய். விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? ஏசப்பா, என்னடி சொல்ற? நீ தாயே இல்ல, நீ ஒரு நாய். எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்க. கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? தலைவருக்கு வர வேணும். விஜய் வர வேணும். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா? பையன் என்னன்னு நினைச்சு அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுல இருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன். பூத்துலயும் உட்காருவியா? என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும். அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய். விஜய் வர வேணும். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாங்களா? எப்படி நடந்திருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம? ஒரு சமூகத்தை, ஒரு இளம் தலைமுறையை தப்பா வளர்த்து வச்சிருக்கிறோம்னா யார குறை சொல்றது? 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானம் தான் வெட்கப்படுறது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிரண்டே வச்சு கட்டணும். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவர் மொத்த பார்த்தாவே போது. அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு, எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம்? எங்களுக்கு பேச வாயே வரல. எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல. என் பயலாட்டம் இருக்கும். நாங்க அழுக கூட நாங்க எங்களுக்கு வரல. கரெக்ட், அங்கேயே துப்பிட்டானே. விஜய் ஆறுதல் சொன்னாரு உங்களுக்கு? சொன்னாரு. நான் வாரீங்க, என்னை இப்ப என் மேல வருத்தமானு கேட்டாரு. எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது. நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா வர வேணும் அப்படின்னு சொன்ன. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க. ஆனா எல்லாரோடையும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். அடி பாவி மகளே, என்னன்னு தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு பிள்ளையே என்னையும் விட்டுட்டு போயிருக்கானா, அவளோட ஆசை அதாக இருக்கணும். ஏன்னா அவங்க எங்க வைஃப் அதுல போய் இருந்திருக்காங்க. அவங்களும் ஃபேனா இருக்காங்க. நான் பின்றப்ப விஜய் சார் தான் ஓட்டு போட மனசு வரும். எங்க ஃபேமிலியே நான் அங்கதான் போட சொல்லுவேன். அவன் உயிரே அங்கதான் போயிருக்கு. அப்ப அதுக்காக அவருக்கே போட்டுலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? விஜய் கிட்ட பேசுறது விட இங்க இருக்கிற என்னையாட்ட மக்கள், என்னையாட்ட தாய் கிட்ட எல்லாம் சொல்றது ஒரே ஒண்ணு, விஜய் வரணும். இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சரா வரணும். அவர் விஜய் அறிவித்த அமௌண்ட் வந்துருச்சுங்களா? சொன்னாங்க 20 லட்சம் வந்திருக்கு. 20 லட்சம் இன்னைக்கு போட்டுட்டு இருந்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கு. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா? அண்ணா அக்கௌண்ட்டுக்கு? இல்ல, என்னோட அக்கௌண்ட்டுக்கு. உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது. அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது. போனான்னு வச்சுக்க, நான் சொல்றேன். அவன்கிட்ட சொல்லுங்க, நான் போடுற சிறப்ப கட்டியாத அடிப்பேன்.
இதை விட பெரிய கொடுமை தெரியுமில்ல, இந்த 41 பேருடைய மரணத்திற்கு விஜய காரணம் சொல்லாதீங்க, தளபதியை காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. இனிமேலும் தாவேகாவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவனும் கிடையாது. தாவேகாவுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போடுறான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவனும் கிடையாது. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். தற்கொலை பண்ண வீட்டினுடைய புகைப்படத்தை பார்த்தேன். அவன் பொண்டாட்டி கழுத்துல மஞ்ச கயிறு கூட இல்ல. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. வறுமையினுடைய கொடும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அதே போலதான் இன்னொரு பையன், 38 வயசு பையன் போல இருக்கு. இவனுக்கு பிள்ளைகள் இருக்கு, அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பேதியில போவானுக்காக இறந்துருக்காங்க. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாய பாடுறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையாடா நான் சொல்றது? இது வந்து ஒரு கேடுகட்ட கேவலமான ஈனத்தனமான இனம் தமிழினம் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அதுக்கு ஏன் கேடுகட்ட கேவலமான ஈனத்தனமான இனம் தமிழினம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். எப்படி சிபிஐக்கு மாத்திரம் பாத்தியா? இனிமே நாங்க உங்களை கதற விட போறோம், ராக்கெட் விடுவோம், ஃபயர் விடுவோம், என்ன பண்ணுவோம் தெரியுது, நீ மூடு. என்ன ஒண்ணு, நாங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து விக்டிமா யூஸ் பண்ணி காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து இறந்து போன குழந்தையோட அப்பா வந்து காசு கொடுத்து கூட்டு போனதை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியும். சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு, வழக்கு போடப்பட்டிருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். அந்த இறந்து போன குழந்தையோட அம்மா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் மொத்தமா இருக்கு. மத்தபடி எங்க கட்சிலாம் என்ன பண்ணாலும் முடியாது, எங்க கட்சியை அழிக்க முடியாது. நான் யாரு? கில்லாடிக்கு பிறந்த கில்லாடியாச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.